பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளைகளுடைய நேர்மறை, கரடிகளுடைய எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பு பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நாம என்ன பேசியிருந்தோம்னா 26,038 நேர்மறைனும் 25,962 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 25,981. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். இந்த துவக்கம் கிடைத்த உடனே கரடிகள் எதிர்முறைக்கு கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி நேர்முறைக்கு மேல போயிட்டு காளைகளுடைய இலக்கு ஒண்ணு அடையிறாங்க. துல்லியமான நிலையில கரடிகள் நேர்மறைக்கு கீழே எதிர்மறைக்கு கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்க காளைகள் தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்ணி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,017. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். நாளைய பங்குச்சந்தை காளையுடைய நேர்மறை, கரடியுடைய எதிர்மறை எந்தவித மாற்றமும் கிடையாது. நேர்மறை 26,038, இலக்கு 1 26,089, இலக்கு 2 26,167. எதிர்மறை 25,962, இலக்கு 1 25,862, இலக்கு 2 25,728. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நன்றி.